ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம பைத்தான் சீரிஸ்ல லாஜிக்கல் ஆப்பரேட்டர் பார்க்கலாம். லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ல நம்மளுக்கு 3 இருக்கு. அண்ட், ஆர், நாட். ஓகேங்களா? எதுக்கு லாஜிக்கல் ஆப்பரேட்டர் யூஸ் பண்றோம்னா, இப்ப கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்கு. இப்ப ஒன் ஆர் மோர் கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன கம்பைன் பண்றதுக்கு நம்ம லாஜிக்கல் ஆப்பரேட்டர் யூஸ் ஆகுது. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்ப x ஈக்குவல் டு 10 குடுத்துக்கலாம். y ஈக்குவல் டு 20 குடுத்துக்கலாம். இப்ப நம்ம அண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப நான் டைரக்டா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துடலாம். பிரிண்ட் x is less than y. x is less than y. and இப்ப பாருங்க லாஜிக்கல் ஆப்பரேட்டர் and யூஸ் பண்றோம். x equal to 10. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கம்பேரிட்டர் ஆப்பரேட்டர் இங்க யூஸ் பண்ணிருக்கோம். x is less than y and x equal to 10. இது ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். அண்ட்னா ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும். இப்ப நான் இதை ரன் பண்றேன். பாருங்க ட்ரூ நம்மளுக்கு வந்திருக்கு. ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அண்ட் யூஸ் பண்ணோம்னா அப்ப நம்மளுக்கு ட்ரூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க இதை நம்ம சேஞ்ச் பண்றேன். x is greater than y கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். அண்ட் கொடுக்கும்போது எனி ஒன் கண்டிஷன் நம்மளுக்கு ஃபால்ஸா இருந்தாலுமே நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்? ஃபால்ஸ் தான் வரும். இப்ப லாஜிக்கல் அண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆர் பார்க்கலாம். ஆர்னா எனி ஒன் கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூவா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரூ வந்துடும். x is less than y and or x equal to 20. இப்ப நாம இதை ரன் பண்ணலாம். எனி ஒன் கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூ. x is less than y இது ட்ரூ. அதனால நம்மளுக்கு ட்ரூ வந்துடுச்சு. ஈவன் நெக்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் தான். இருந்தாலுமே நமக்கு ட்ரூ வந்திருக்கு. புரியுதுங்களா? அண்ட், ஆர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட். நாட்ங்கிறது ஒண்ணு இல்ல. அது அப்படியே ரிவர்ஸ் த ரிசல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ட்ரூ தான் நம்மளுக்கு ரிசல்ட்னா அதை ஃபால்ஸா கொடுக்கும். ஃபால்ஸ் தான் ரிசல்ட்னா ட்ரூவா கொடுக்கும். ரிவர்ஸ் த ரிசல்ட். இங்க எக்ஸாம்பிள் நான் a ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துறேன். இப்ப நான் இதை பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் இருங்க. பிரிண்ட் நாட் ஏ. ஏவை நம்ம நாட் பண்ணிருக்கோம். அதை என்ன ஆகும்னா ரிவர்ஸ் த ரிசல்ட். ஏ என்ன ட்ரூ. இப்ப ரிசல்ட் நம்மளுக்கு ஃபால்ஸ்னு வரும். புரியுதுங்களா? பாருங்க ஃபால்ஸ்னு வந்திருக்கு. அண்ட்னா எல்லா கண்டிஷன்ஸுமே ட்ரூவா இருக்கணும். அப்பதான் நம்ம அது ட்ரூ வரும். ஆர்னா பாத்தீங்கன்னா எனி ஒன் கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலுமே நமக்கு ட்ரூ. நாட்னா அப்படியே ரிசல்ட் ரிவர்ஸ் பண்ணும். இப்ப மோர் தென் ஒன்னு நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. x is greater than or equal to 5. இங்க பாருங்க 3 கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்கேன். அண்ட் யூஸ் பண்ணிருக்கேன். இது மூணுமே நம்மளுக்கு ட்ரூவா இருந்தால் தான். ஏன்னா அண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். 3 கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் யூஸ் பண்ணிருக்கேன். அதனால பாத்தீங்கன்னா இந்த மூணுமே ட்ரூவா இருந்தா தான் நம்மளுக்கு ட்ரூ கிடைக்கும். இல்லனா நம்மளுக்கு ஃபால்ஸ் வரும். மூணுமே ட்ரூ வர மாதிரி கொடுக்குறேன். less than y equal to 10 greater than or equal to 5. ஓகே, இதை நம்ம இப்ப ரன் பண்ணலாம். பாருங்க நமக்கு ட்ரூ வருது. புரியுதுங்களா? இந்த வீடியோல நம்ம லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் டீடைலா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.